ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஜூலை 27, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. துரு கஹன் கிட்ட சொல்றான், என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஆனா இன்னும் பூமி வீட்டை சுத்தி வர்றது அவங்க கிட்ட பேசுறதும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னு கோவமா சொல்றான். தாரா குறுக்க வந்து சொல்றா, உங்க மனசுல என்னதான் இருக்குன்னு எனக்கு பதில் வேணும்னு கஹனை மிரட்டுற மாதிரி கேக்குறா. உடனே கஹனோட அம்மா சாரதா சொல்றாங்க, என் மகனை என் முன்னாடியே இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, எதுக்கு அவனை கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு தாரா சொல்றா, உங்களை கஷ்டப்படுறது என்னோட நோக்கம் இல்ல, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம், புருஷன் பொண்டாட்டியா வாழ போறோம், அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு அவளுக்காக ஒன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறா. அது கஹன் சொல்றான், பூமி ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு கேள்விப்பட்டுதான் போனேன்னு சமாளிக்கிறான். ஆனா தாரா சொல்றா, அவ பிரச்சனை உங்க பிரச்சனை இல்லையே, இன்னும் அந்த பூமி மேல உங்களுக்கு பாசமும் ஆசையும் இருந்தா அதை இப்பவே சொல்லிடுங்க, என் அண்ணனுக்கும் உங்க தங்கச்சி பூரிக்கும் கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க 2 பேரும் உங்க வாழ்க்கை விட்டே விலகிடுறோம்னு மிரட்டுறா. அதை கேட்டு சாரதா சொல்றாங்க, நீங்க சொல்றது வருத்தப்படுற மாதிரி இல்ல தாரா, எங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு கரெக்டா சொல்றாங்க. அத்தை, ஏற்கனவே பூரியோட கல்யாணம் நின்னு போயிருக்கு, இப்போ மறுபடியும் ஏதாவது ஆச்சுன்னா அவ உயிரோட இருக்க மாட்டா, பூரி என்னானாலும் உங்களுக்கு பரவாயில்லையா, உங்களுக்கு அந்த பூமி தான் முக்கியமா, அதை தெளிவா சொல்லிடுங்கன்னு சொல்றா. கஹன் பதறி போய், ப்ளீஸ் தாரா, திரும்ப திரும்ப அதையே பேசாத, நான் அவன் மேல இருக்கிற ஆசைனா அங்க போல அப்படின்னு சொல்றான். உடனே சாரதா சப்போர்ட்டுக்கு வந்து, நான் சொல்லித்தான் கஹன் அங்க போனா, பூமி ஆபத்துல இருக்கான்னு சொன்னதுனாலதான் நான் கஹனை அங்க போ சொன்னேன்னு உண்மையை சொல்றாங்க. அதுக்கு தாரா சொல்றா, இனிமேல் அப்படி நடக்க கூடாது அத்தை, கஹன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு, பூமி உங்க மருமக இல்ல, நான் தான் உங்க மருமக, இனிமே நீங்க கஹன பூமியை பார்க்க அனுப்பக்கூடாது, நீங்களும் போகக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா பேசிட்டு இருக்கா. உடனே தாரா அழுதுட்டே சாரதா கிட்ட சொல்றா, வேணும்னா நான் அவங்க காலில கூட விடுறேன், கஹன் இல்லாம என்னால வாழ முடியாது, தயவு செஞ்சு திரும்ப திரும்ப பூமியை பத்தி பேசி கஹன் மனசை மாத்தாதீங்கன்னு கெஞ்சுற மாதிரி பேசுறா. கஹன் இனிமே அப்படி நடக்காதுன்னு சொன்னதும், இப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கன்னு தாரா பிடிவாதம் பிடிக்கிறா. உடனே தாராவும் துருவும் சேர்ந்து, நாளைக்கு நீங்க கையெழுத்து போட போற அப்ளிகேஷன் ஃபார்ம்ல முதல்ல பூமிய விவாகரத்து பேப்பர்ல சைன் பண்ணாதான் அப்ளிகேஷன்ல சைன் பண்ணவன்னு சொல்லுங்க அப்படின்னு கண்டிஷன் போட சொல்றாங்க. அப்போதான் பூமி வழிக்கு வருவான்னு ஐடியா தராங்க. பூரியும் ஆமா அண்ணா இதுதான் கரெக்ட்னு சொல்றா. கஹன் வேற வழி இல்லாம சரி நான் அப்படியே பண்றேன்னு சொல்றான். இதை கேட்டு சாரதா ரொம்ப மனசு உடஞ்சு அழுகுறாங்க. அடுத்தது செரி நட்சத்திராவை பப்ல இருந்து கார்ல கூட்டு வந்து வீட்டு வாசல்ல இறக்கி விடுறான். போதையில இருக்கிற நட்சத்திரா, என்னடா வீட்டுக்கு கால் முளைச்சு நம்மளை தேடி வந்துடுச்சான்னு லூஸ்தனமா போதையில பேசுறா. அப்போ செர்ரி சொல்றான், ஏய் நாம தான் வீட்டுக்கு வந்துட்டோம், வா நடன்னு செர்ரி கூப்பிடுறான். என் மேல உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்தா என்னை தூக்கிட்டு போன்னு நட்சத்திரம் அடம்பிடிக்கிறா. உடனே செர்ரியும் அவளை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். அதை பார்த்து அபூர்வா உடனே, டேய் செர்ரி, என் பொண்ணை கீழே இறக்கி விடுடான்னு கத்துறா. அபூர்வா அப்படி கத்தவும் போதையில இருக்கிற நட்சத்திரா, மம்மி நீ ஏன் சும்மா கத்துற, எங்களை பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கா, செர்ரி என்னை கீழே இறக்காத அப்படின்னு செர்ரி கிட்ட சொல்றா. செர்ரி அபூர்வா கிட்ட சொல்றான், இப்போ நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடவா, நட்சத்திரா குடிச்சிருக்கிறது தெரிஞ்சா மாமா என்ன பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றான். இப்போதான் நட்சத்திரா என் அன்பை புரிஞ்சுக்கிட்டா, நீங்க ஏன் வயிற்றெரிச்சல் படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு ரூமுக்கு போறான். அங்க வர்ற பூமி, ஏ செர்ரி, இந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு தான் சேரும், நட்சத்திராவை பத்திரமா கூட்டிட்டு போன்னு சொல்றா. உடனே இத பார்த்து அபூர்வா, ஐயோ இவ ஏன் இப்படி பண்றான்னு தள்ள கைய வச்சுக்கிறா. செரி நட்சத்திராவை கட்டில படுக்க வச்சு பெட்ஷீட் போத்தும் போது அவ போதையில செர்ரியோட கைய பிடிச்சு, என்ன விட்டுட்டு போகாத செர்ரின்னு சொல்றா. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிதான், என் பக்கத்திலேயே படுத்துக்கோ, நீ தான் என் தங்கன்னு சொல்லி செர்ரியை இழுத்து பக்கத்துல படுக்க வச்சுக்கிறா. இத பார்த்தா அபூர்வாக்கு டென்ஷன் தலைக்கேறுது. பூமி அபூர்வா கிட்ட சொல்றா, பாத்தீங்களா சித்தி, அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க, நீங்களும் திருந்தி ஒழுங்கா இருந்தா நல்லதுன்னு சொல்றா. அபூர்வாவும் கோவமா சீனு சொல்லிட்டு போயிடுறா. அப்போ சாரதா பூமிக்கு ஃபோன் பண்ணி, பூமி உன்கிட்ட பேசணும், நான் உன்னை கொஞ்சம் பார்க்கணும் வாமான்னு சொல்றாங்க. பூமியும் சாரதாவை பார்க்க போறா. சாரதா பூமியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அம்மா பூமி, தாரா வீட்டுல பெரிய பிரச்சனை பண்ணிட்டா, நீ விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டதான் கஹன் உங்க டான்ஸ் அகாடமி அந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போடணும்னு கண்டிஷன் வச்சிருக்கா, கஹனும் மனசை கல்லாக்கிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டாமான்னு புலம்புறாங்க. பூமி சாரதாவை தேத்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, கஹன் மாமா என்னோட புருஷன், வெறும் பேப்பர்ல கையெழுத்து போடுறதால மட்டும் எங்களுக்கு விவாகரத்து ஆகிடாது,
அந்த தாரா விவாகரத்துக்காக காத்திருந்து கிழவியாக போக வேண்டியதுதான் அப்படின்னு தைரியம் சொல்றா. கஹன் மாமாவை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரியும் அத்தை, நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்னதும் சாரதா அப்பதான் நிம்மதியாகி பூமியை திரும்பவும் பாசமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அங்க சரச்சந்திரா அவங்க மனைவி சோபா சந்திராவோட போட்டோ முன்னாடி நின்று அழுதுகிட்டே இருக்காரு. சோபா உன்னை யாரோ கொண்டுட்டாங்கன்னு பூமி சொல்றா. ஆனா அபூர்வா அதெல்லாம் சதிங்கிறா. ஒரு பக்கம் என் கூட வாழ்ந்தவ, இன்னொரு பக்கம் என் சொந்த ரத்தமான என் பொண்ணு, யார் சொல்றத நம்புறதுன்னு எனக்கு புரியலன்னு புலம்புறாரு. ஆனா அந்த இடத்த விற்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு பூமி சொன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை உன்னை யாராச்சும் கொண்டு இருந்தா அவங்க உயிரை வாங்குற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் சோபான்னு அங்க ஏத்தி வச்சிருந்த தீபத்து மேல கை வச்சு பயங்கரமா சபதம் எடுக்கிறாரு. அத ஒளிஞ்சிருந்து நின்னு கேக்குற அபூர்வா, ஐயோ மாமா உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, நாம மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் நினைச்சு மரண பயத்துல நடுங்குறா. அடுத்தது போதை தெளிஞ்சு முடிக்கிற நட்சத்திரா அவ பக்கத்துல படுத்திருக்கிற செர்ரிய பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ஒரே உதவிடுறா. செர்ரி உருண்டு போய் கீழே விழறான். செர்ரி சொல்றான், எதுக்கு என்ன உதைக்கிற? நேத்து ராத்திரி பப்ல உன்னை 2 பேரு அசிங்கப்படுத்த பார்த்தாங்க, நான் தான் உன்னை காப்பாத்தி தூக்கிட்டு வந்தேன், நீ தான் என்ன கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்தன்னு நடந்ததை சொல்றான். ஆனா நட்சத்திரம் அதெல்லாம் நம்பாம கதவிடாதன்னு கத்துறா. அப்போ அங்க வர மருதாணி சித்தையும் அப்புறமாவும் ஆமா செர்ரி பொய் சொல்றான்னு பிளேட்டே திருப்பி போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் செர்ரி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். உடனே அங்க வர பூமி, ஆமா நேற்று ராத்திரி நடந்தது எல்லாமே உண்மைதான்னு நிரூபிக்கணும்னா நீ அந்த பப்ல இருந்த அவளோட ஃப்ரெண்டு திவ்யா கூட்டிட்டு வந்து உண்மையை என்னன்னு நட்சத்திரா கிட்ட நிரூபின்னு ஒரு சூப்பர் ஐடியா தரா. அடுத்தது சாரதா வீட்டுல இன்னொரு பக்கம் ககனும் பூரியும் ஆபீஸ்க்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல டிஃபனுக்காக காத்துட்டு இருக்காங்க. சாரதா இட்லியும் உப்புமாவும் எடுத்துட்டு வரும்போது குறுக்க வர தாரா, உங்களுக்கு அந்த பூமியை தானே பிடிக்கும், அதனால நீங்க இந்த சாப்பாட்டை ககனுக்கு வைக்க கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறா. அது மட்டும் இல்லாம அந்த டிஃபன்ல அநியாயத்துக்கு உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டுறா. சாரதா ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. இதை நீங்க கொண்டு போய் கஹனுக்கு பரிமாறலனா என்கிட்ட இருக்கிற வீடியோவை கஹன் கிட்ட காமிச்சிருவேன்னு பிளாக்மெயில் பண்றா. அந்த வீடியோ என்னன்னா கேபியும் சாரதாவும் கோயில்ல ஒன்னா உட்காந்து பூஜை பண்றாங்கல்ல, அந்த வீடியோ தான் அது. உடனே பயந்து போன சாரதா டிஃபனை கொண்டு போய் வைக்கிறாங்க. அதை எடுத்து வாயில வச்சதும் கஹனும் பூரியும் சீ என்னம்மா இது இவ்வளவு உப்பு காரமா இருக்குன்னு சொல்லி துப்புறாங்க. கஹன் கேக்குறான், என்னம்மா இது இவ்வளவு உப்பும் காரமும் கொட்டி வச்சிருக்கீங்க அதிர்ச்சியா கேக்குறான். உடனே அங்க வர தாரா நக்கலா, ஐயோ கஹன் உங்க அம்மா இப்போ எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலே சமைக்கிறாங்க, அதான் சமையல் இப்படி சொதப்பிடுச்சு, விடுங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மசாலா தோசையும் பூரிக்கு பிடிச்ச இட்லியும் சுட சுட எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பரிமாறுறா. உடனே கஹனும் ஆபீஸ்க்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன்னு கஹன் சொல்லியும் தாரா வற்புறுத்தி அவங்கள சாப்பிட வைக்கிறா. கஹன் தோசையை சாப்பிட்டுட்டு, வாவ் தாரா சூப்பரா பண்ணிருக்க, உனக்கு கிச்சன் எங்க இருக்குன்னு கூட தெரியாதே, எப்படி இவ்வளவு நல்லா சமைச்சேன்னு ஆச்சரியமா கேக்குறான். அதுக்கு தாரா சொல்றா, எல்லாமே உங்க மேல இருக்கிற அன்புனாலதான் கஹன், உங்களுக்காக தான் கத்துக்கிட்டு சமைச்சேன்னு வழிஞ்சுக்கிட்டு பேசுறா. இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா சாரதா நின்றுட்டு இருக்காங்க. கஹன் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்களும் வந்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறான். ஆனா சாரதாவும் இல்லப்பா எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே குமுறி அழுகுறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.